வந்துட்டு இந்த ஒரு சின்ன புட்டாவை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஃபுல் ப்ளவுஸையே கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த புட்டாவை எப்படி போடுறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் பிகினருக்காக நான் சொல்லித்தரேன். சரிங்களா? பிகினர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன வீடியோ தான். இந்த ஒரு புட்டாவை வச்சு நீங்கள் ஃபுல் ப்ளவுஸையும் இப்போவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒரு டேக்குள்ளேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு வீட் பீடு, சுகர் பீடு, சில்க் த்ரெட் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சென்டரில் ஒரு பீட் கொடுத்துக்கலாம். பீட் கொடுத்துட்டு சிங்கிள் பீடு மெத்தடில் லாக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் 2 எண்ணாட் போட்டு நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வீட் பீட், ஒரு சுகர் பீட், ஒரு வீட் பீட், ஒரு சுகர் பீட் வச்சுட்டு ஒரு ஸ்டிச் எடுத்துட்டு போட்டுட்டு நம்ம வந்துட்டு ஒரு வீட் பீடையும் ஒரு சுகர் பீடையும் வச்சு லாக் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பெட்டல் இருக்குது இல்லைங்களா, அந்த பெட்டலுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு பீட் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பெட்டல் வந்துட்டு நேராக இருக்கும். ஒரு ஸ்டிச் பக்கத்தில் நம்ம அடுத்த பெட்டலுக்கு ஸ்டிச் பண்ண போவோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வீட் பீடையும் நான் வந்துட்டு ஜூம் பண்ணி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியும். வீட் பீடையும் ஒரு சுகர் பீட் இதை அப்படியே போட்டுட்டு இந்த 8 பெட்டலையும் கவர் பண்ணணும். அப்படின்னா சின்னதாக நம்மளுக்கு க்யூட்டான ஒரு ஃப்ளார் வந்துட்டு கிடைக்கும். இந்த ஃப்ளார் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா, அங்கங்கே நீங்கள் புட்டாஸ்க்கு ஒர்க் பண்ணலாம். பார்டர் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி பார்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. செக் பண்ணாதவங்க செக் பண்ணுங்கள். இந்த ஃப்ளார் ஒரு ஃப்ளாரை வச்சு ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கு பதிலாக நம்ம ஜர்தோசி வச்சு கூட போடலாம். அது இன்னொரு ஃப்ளாரில் நீங்கள் வேணும்னா கேளுங்க, நான் வந்துட்டு சொல்லித்தரேன். இந்த வீடியோ கீழே கேளுங்க, ஜர்தோசி ஃப்ளார் போடணும் அப்படின்ட்டு நான் சொல்லித்தரேன். ஜர்தோசி அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு வீட் பீட், ஒரு சுகர் பீட் இப்படியே போட்டு இந்த 8 பெட்டலையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். இருங்க, இன்னொரு 2 பெட்டலுக்கு மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே போட்டுடலாம். இப்போது ஒரு வீட் பீட், ஒரு சுகர் பீட், ஒரு வீட் பீட் போட்டாச்சு. லாக் பண்ணியாச்சு. லாக்குங்கிறது ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு. மறுபடியும் அந்த பெட்டலுக்கு நேராக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், இந்த பக்கம் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹெவியான பீட் ஒர்க் ப்ளவுஸுக்கு நீங்கள் வந்துட்டு புட்டாஸாவும் யூஸ் பண்ணலாம். அதனால தான் நான் இந்த டிசைனை நான் சூஸ் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு நீங்கள் 1 or 2 மினிட்ஸில் நீங்கள் அதை கற்றுக்கலாம். 5 மினிட்ஸில் நீங்கள் இந்த புட்டாவே நீங்கள் பிகினர்ஸே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு புட்டா. இந்த ப்ளவுஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த ப்ளவுஸை. ஏன்னா பார்டர் மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிலன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் விசிட் பண்ணுங்கள். லாஸ்ட்டு பெட்டலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். சில்க் த்ரெட்டை எடுத்துகிட்டு இங்கே அவுட்லைன் தெரியுது பார்த்தீங்களா, நல்லா அவுட்லைனில் சுற்றியும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதோடவும் விடலாம். இன்னும் சுற்றி அவுட்லைன் போட்டிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு த்ரெட்டுக்கான அயன் நீடில் எடுத்துட்டேன். இதுக்கு வந்துட்டு நம்பர்ஸ் எதுவும் கிடையாது ஸ்பெசிஃபிக்காக. இப்போது குட்டி குட்டி செயின்ஸாக போட்டு இந்த ஒரு வீட் பீடையும் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்ம இதோடவும் இப்படியேவும் திருப்பலாம். நான் வந்துட்டு இந்த ஃபுல்லாக விட்டு நான் ஷார்ப்பாக திருப்பணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். கொஞ்சம் ஃப்ளார் நீட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிறேன். சிக்காயிருச்சு அப்படின்னா ஒரு 2 ஸ்டிச்சை பிரித்து விட்டுட்டு தான் நீங்கள் போடணும். மறுபடியும் இதிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பெட்டல் இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். எங்கிட்ட இருக்கிற கலர். நீங்கள் சாரியோட கலர் சில்க் த்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ப்ளவுஸில் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு புட்டா தான். ஒரே நாளில் நீங்கள் ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிடுற மாதிரியான ஒரு புட்டாஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நீங்கள்
இப்போ தான் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஃப்ரீயாகவே ஆரி கிளாஸ் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இந்த மாதிரி புட்டாஸ் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு நம்மளோட சேனலில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நம்மளோட சேனல் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். எது உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் அந்த வீடியோவுக்கு கீழேயே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உடனே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஒரு 1 to 2 ஹார்ஸில் உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை கிடச்சிரும். நான் பார்த்துட்டேன் அப்படின்னா உடனே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். புட்டா வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.